இப்போ இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு டெரஸ் கார்டன் மாடி தோட்டம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் மாடி தோட்டத்தில் மேக்ஸிமம் செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் வெரைட்டிஸ் தான் இருக்குது. ஒரு 60 வெரைட்டி மேலே எங்ககிட்ட ஹைபிஸ்கஸ் இருக்கும், செம்பருத்தி இருக்கும். அதில் ஒரு 14-15 வெரைட்டி அடுக்கு செம்பருத்தி. இதெல்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து நிறைய நர்சரியிலேருந்து வெளியூருங்களில் கல்கட்டாலேருந்துலாம் வர வச்சு சில செடிகளை நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக ஹைபிஸ்கஸ் வளர்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. எறும்பு வந்துடும், அப்புறம் அஸ்வினி பூச்சின்னு சொல்லுவோம், அந்த பூச்சி வந்துடும். ப்ராப்பராக உரம்லாம் போடணும், அதெல்லாம் போட்டு இவ்வளோ நல்லா வளர்த்துருக்கோம் எல்லா செடியுமே. இப்போ நீங்கள் ரொம்ப அழகான ஒரு ஹைப்ரிட் ஹைபிஸ்கஸ் பார்க்குறீங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ரெட்டில் இருக்கும். உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீப் என்ன சொல்லலாம், அது மெரூன் மாதிரி, ஆனால் அப்படியே பிளாக் மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா மெரூன் மாதிரி ப்ரௌனிஷ் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஷைனிங் இருக்குது இதில். இந்த ஷைனிங் நமக்கு வீடியோவில் அவ்வளோ எஃபெக்டிவாக தெரியுதான்னு தெரியல எனக்கு, பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஷைனிங்காக இருக்கும். இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி ஹைபிஸ்கஸ். இது அடுத்த வெரைட்டி பாருங்கள். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ மாதிரி ஒரு கலர் வரும். உள்ளே ஆரஞ்சில் நல்லா டீப்பாக இருந்து அந்த ஆரஞ்சே நல்லா லீட் ஆகி ஸ்ட்ரைப்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்ப அழகான வெரைட்டி, ஹைப்ரிட் வெரைட்டி தான் அது. இது அடுக்கு ஹைபிஸ்கஸ். இது அடுக்கு செம்பருத்தி. அடுக்கில் ரெட் ரொம்ப காமன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஆரஞ்சு. இது ஆரஞ்சு அடுக்கு. ஒரு 5-6 செடி இந்த செடி எங்ககிட்ட இருக்குது. இன்றைக்கி இந்த செடியில் தான் பூத்துருக்கு. சின்ன செடி தான், ஆனால் 2 பூ இருக்குது பாருங்கள். நல்லா அடுக்கு அழகாக பூத்துருக்குங்க. இது அடுக்கு செம்பருத்தியில் இன்னொரு வெரைட்டி பேபி பிங்க். இது ஆக்சுவலாக நல்ல பேபி பிங்க், உள்ளே கொஞ்சம் டீப் பிங்க் இருக்கும். இதுவும் ஒரு ரேர் வெரைட்டி தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பெட்டல்ஸ் எல்லாம். இது இன்னொரு அழகான பிங்க் ஹைபிஸ்கஸ். இது சிங்கிள் பெட்டல் தான், ஒத்த பெட்டல் ஹைபிஸ்கஸ் தான் இது. ஓரமெல்லாம் லைட் பிங்க்கு, உள்ளே பார்த்தீங்கன்னா டார்க் பிங்காக இருக்கும். இதுவும் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான். இது ரெட் ஹைபிஸ்கஸ், சிகப்பு ஹைப்ரிட் வெரைட்டி. உள்ளே கோடுங்க வரும். இன்னொரு ஹைபிஸ்கஸில் இன்னும் நல்ல டார்க்காக வரும் கோடு. இது லேசாக லைட் கோடு தான் வரும் இதில். ஆக்சுவலாக ஒன்றும் இன்னொரு வெரைட்டிலேருந்து வித்தியாசப்படும். நீங்கள் நல்லா அதை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தான் அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக எங்ககிட்ட 60 வெரைட்டிக்கு மேலே இருக்குது செம்பருத்தி. இன்றைக்கி என்னெல்லாம் பூத்துருக்கோ அதெல்லாம் தான் நான் இப்போ கவர் பண்ணுறேன். எனக்கு சண்டே கொஞ்சம் ஈஸியாக கவர் பண்ணலாம், நிறைய எடுக்கலாம்னு நினச்சிட்டு பார்த்தா பூ என்றைக்கும் பூக்கிறதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி. பட் இருக்க வரைக்கும் நான் கவர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுங்க பாருங்கள், அடுக்குலையே இது ஒரு சாண்டல் கலர். இது சாண்டல் கலர். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டீப் பிங்க் வரும். நல்ல பெருசாக பூக்கிற வெரைட்டி இது. இந்த கலரும் உங்களுக்கு ரேர் தான். அடுக்கு யூஸ்வலாக உங்களுக்கு ரெட் தான் காமன். மற்ற எல்லா கலர்ஸுமே அடுக்கில் ரேர் தான். இது சிங்கிள் பெட்டல் ரெட்டில் இன்னொரு வெரைட்டி. இது கொஞ்சம் டீப் ரெட் உள்ளே வரும். வெளியில் ரெட்டோட லைட்டாக ஷேட் வெளியில் இருக்கும். இதை விட டார்க் ரெட் இருக்குது. இது கொஞ்சம் லைட் ரெட். இது ஒயிட் ஹைபிஸ்கஸ். உள்ளே உங்களுக்கு பிங்க் ஸ்ட்ரைப்ஸ் வரும். யூஸ்வலாக ரொம்ப பெருசாக பூக்கும் இது. இன்றைக்கி கொஞ்சம் சின்னதாக தான் பூத்துருக்கு, பட் நிறைய பூக்கிற செடி இது பாருங்கள். இந்த செடியிலே 3 பூ இருக்குது பாருங்கள். ஒயிட் அண்ட் பிங்க் பியூட்டிஃபுல் காம்பினேஷன். இது ஹைப்ரிட் வெரைட்டி தான். இது ஒரு ஹெல்லோ ஹைபிஸ்கஸ். மஞ்சள் கலரில் உள்ளே மெரூன், மஞ்சளில் மெரூன் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதுலேயே உள்ளே கொஞ்சம் கோடாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். இது பிங்க்கில் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி. ஒரு ஒயிட் மாதிரி ஒரு கலர், லைட் பிங்க் மாதிரி ஒரு கலர் ஓரமெல்லாம் வரும். உள்ளே கொஞ்சம் டீப்பாக இருக்கும் பிங்க்கு. அதுக்கு இன்னும் இன்டீரியராக பார்த்தீங்கன்னா நல்லா மெரூன் கலர் உள்ளே இருக்கும்.
இது வந்து ரெட்டில் இன்னொரு வெரைட்டி ஷைனிங் ரெட். இது ஆக்சுவலாக நான் எப்போவுமே சொல்லுவேன், அந்த பட்டு புடவையில் ரெட் வந்தால் ஒரு ஷைனிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷைனிங் இதில் இருக்கும். இது எப்படி இருந்தாலுமே நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது நிச்சயமாக அவ்வளோ எஃபெக்டிவாக தெரியாது. பட் நேரில் பார்க்கும்போது ரெட் கலர் பட்டு புடவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதில் ஒரு ஷீன் தெரியும். இது பாருங்கள், இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு லவ்லி ஆரஞ்ச், பியூட்டிஃபுல் ஆரஞ்சு. இது ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த ஃப்ளார்ஸ் வந்து நான் தனித்தனியாக உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் இல்லை நிறைய. இது ஒரு ஆரஞ்சு, உள்ளே வந்து மெரூன், நல்ல ஆரஞ்சு, அழகான ஆரஞ்சு. இது ஒரு மெஜெண்டா கலர் ஹைபிஸ்கஸ். இந்த கலர்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. இத்தனை கலர்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நானும் என் ஹஸ்பண்டும் எங்கெல்லாம் நர்சரி இருக்கோ அங்கெல்லாம் போய் புது வெரைட்டி என்ன இருக்குதுன்னு கேட்டு கேட்டு வாங்குகிறோம். நிறைய வந்து கல்கட்டாலேருந்து ஆன்லைனில் வாங்குவோம். அதனால தான் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது எங்ககிட்ட. இது பாருங்கள், ஒயிட் கலர் செம்பருத்தி, ஹைப்ரிட் செம்பருத்தி, உள்ள மெரூன். அதெல்லாம் உத்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கோடு கோடாக வர மாதிரி இருக்கும். அது என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஃபார்மேஷன். உள்ளே இருக்க மெரூனில் பாருங்கள், அதுலேயே ஒரு கர்வாக வர மாதிரி இருக்குது பாருங்கள். இது எல்லோ அண்ட் மெரூன் காம்பினேஷன். இதோட பெட்டல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும். ஒரு பெட்டலுமே அந்த ஃபார்மேஷன் இருக்குல்ல, அது வளைவாக இருக்கும், வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் கர்வாக இருக்கும். உள்ளே நல்லா டீப் மெரூன். அந்த மெரூனும் பாருங்கள், நல்லா ஏதோ இந்த பென்சில் ட்ராயிங் போட்ட கலர் பென்சிலில் கலர் பண்ணால் இருக்கும் பாருங்கள், அது மாதிரி தெரியுது பாருங்கள் அந்த மெரூன் கலர். இது நல்ல டார்க் பிங்க் செம்பருத்தி. உள்ளே வந்து ஒரு ரெட் இல்லை மெரூன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது பாருங்கள். நல்ல டார்க் பிங்க். இது ரொம்ப அழகான டார்க் பிங்க். இது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் யூனிக் கலர். இது நீங்கள் எங்கேயுமே இது பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக இது நாங்கள் ஆன்லைனில் கல்கட்டாலேருந்து வர வச்சோம். பல மாதங்கள் வளர்த்து இப்போ தான் பூ எடுத்து பூக்குது. நான் ஒரு தனி வீடியோ கூட ஒரு ஷார்ட்ஸ் போடுறதா இருக்கேன். இதில் நல்ல பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ இந்த காற்று அடித்து இந்த பெட்டல்ஸ்லாம் கொஞ்சோண்டு இதாகிட்ட மாதிரி இருக்குது, பெஞ்சு போன மாதிரி இருக்குது லேஸாக. பட் ரொம்ப அழகான ஹைபிஸ்கஸ். இது ரொம்ப ரேர் கலர், இது பார்த்தே இருக்க மாட்டீங்க நீங்கள் ஆக்சுவலாக. இது பாருங்கள், இது ஒரு புது வெரைட்டி. இது இவ்வளோ நாள் பூக்கலை, இப்போ தான் முதல் பூ பூத்துருக்கு. அழகான பிங்க். இது பிங்க் காம்பினேஷன் தான், லைட் அண்ட் டார்க் பிங்க் கம்பைன் ஆகி பூத்துருக்கு. எப்படி பூக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பூ. இது ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், இன்னொரு மஞ்சள் ஹைபிஸ்கஸ். இதுவும் ரொம்ப ரேர் வெரைட்டி தான். நான் எல்லாமே ரேர் வெரைட்டின்னு சொல்கிறேனே நினைக்காதீங்க. உண்மையாகவே எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணோம், வேறு இடத்துக்கு போய். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் லைட் ஆரஞ்சு ஸ்ட்ரைப்ஸ் வரும் உள்ள. நல்லா நீங்கள் உத்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், ஆரஞ்சில் லேசாக ஒரு ஷேட் அடித்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வரும். ஸோ மஞ்சளில் இது வந்து ஒரு வித்தியாசமான வெரைட்டி. இது பாருங்கள், இது ஒரு டீப் பிங்க் ஹைபிஸ்கஸ். இது பிங்க்லேயே நல்ல ஒரு வித்தியாசமான பிங்க். இது ரெட் கூட கம்பைன் ஆன மாதிரி ஒரு பிங்க்னு வச்சுக்கோங்களேன். சின்ன செடி தான், ஒரே செடியில் 2 பூ பக்கத்தில் பூத்துருக்கு. நம்ம எவ்வளோ தான் இதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ணாலும் நேரில் பார்க்குற அளவு அழகு இருக்காதுங்க. நேரில் பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம்தான். இது வந்து இன்னொரு ஆரஞ்சுலேயே ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு. முதல்ல ஒன்று காமிச்சேன் பாருங்கள் ஆரம்பத்தில், அதில் வந்து டார்க் ஸ்ட்ரைப்ஸ் வரும். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்க மாதிரி தோணினாலும் அது ரொம்ப திக்காக இருக்கும் பெட்டல்ஸு. இதோட பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பூ ஒரு ஆரஞ்சு நடுவில் வந்து ஒரு ராணி பிங்க்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர் நடுவில் வரும்.
ம். இது பாருங்கள், இது ஒரு யூஷுவல் நாட்டு செம்பருத்திங்க. வெள்ளை கலர் நாட்டு செம்பருத்தி. நிறைய வீட்டில் இருக்கிறது தான் இது. ரொம்ப காமன் செம்பருத்தி தான் இது. நிறைய பூ பூக்கும் ஒவ்வொரு நாளும். நிறைய பூ பூக்கிற செம்பருத்தி இது. இது ஒரு அடுக்கு செம்பருத்திங்க. ஒரு லாவெண்டர் கலர் மாதிரி இது. அடுக்கில் பூக்கும். நிறைய லேயர்ஸ் இருக்குது பாருங்கள். இதுவும் ரொம்ப ரேர் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண வெரைட்டிஸில் இது ஒன்று. ரேர் அடுக்கு லாவெண்டர் கலர் செம்பருத்தி. இது பாருங்கள், இது வந்து பிங்க் கலரில் இன்னொரு வெரைட்டி. டார்க் பிங்க், உள்ளே கொஞ்சம் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பன்னீர் ரோஸ் சொல்லுவோம்ல, அந்த பன்னீர் ரோஸ்க்கு ஒரு ரோஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரோஸ் கலரில் இருக்குது இது ஆக்சுவலாக. இது வந்து ஒயிட் முதல்ல பார்த்தீங்களா, அதே மாதிரி லைட் பிங்க் இது. அது ஒயிட்டில் மெரூன், இது லைட் பிங்க். உங்களுக்கு டக்குன்னு பார்க்கறதுக்கு ஒயிட் மாதிரியே இருக்கும், பட் இது ஒயிட் கிடையாது, இது லைட் பிங்க். இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே ஒரு கோடும் வருது லேசாக, ஒரு டார்க் பிங்க் கோடுங்க லேசாக வருது இதில். இது பாருங்கள், ஒரு ஆரஞ்சு கலர் ஹைபிஸ்கஸ். இது ஃபேண்டா ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஆரஞ்சு. இது அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். பியூட்டிஃபுல் ஆரஞ்ச் ஹைபிஸ்கஸ். இது வந்து முன்ன நீங்கள் பார்த்த ஒரு ஆரஞ்ச் ஷேட்லேயே கொஞ்சம் வித்தியாசமானது இது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலரும் மெரூனும் மிக்ஸ் ஆன மாதிரி வரும். ஸோ இது ஒரு வெரைட்டி. அதனால் ஒரு பெட்டலும் நல்ல ஷீட் மாதிரி இருக்கும் இதுக்கு. இது வந்து ரெட்டில் அடுக்கு செம்பருத்தியே என்கிட்ட ஒரு 15 வெரைட்டிக்கு மேலே இருக்குது. இது காமன் தான். இந்த கலர் வந்து கொஞ்சம் காமன் தான் அடுக்கில். நல்ல பெரிய பூவாக பூக்கும் இது. ஒரு முறையும் பூக்கும்போது பெருசாக பூக்கும். இது ஆக்சுவலாக நாட்டு செம்பருத்தி. ஒரு மாதிரி ஒரு சந்தன கலரில் இருக்குது. கொஞ்சம் வெயில் அதிகமாக அடிக்குது, அது மாறி வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஒரிஜினல் கலர் இது தான். இது காமன் தான். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது அழகாக இருக்கும். ஆனால் இந்த காம்பினேஷன் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் நிறைய பூ பூக்கக்கூடியது. ஒரு செடியில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 10 பூவாவது இருக்கும் ஒரு நாளைக்கு. இது வந்து ஒரு டபுள் லேயர். இதுவும் கொஞ்சம் காமனான வெரைட்டி தான். அந்த டபுள் லேயரில் என்ன ஆகுனா, அந்த முன்னாடி லேயர் வந்து முன்னாடி அப்படி வந்து தொங்குற மாதிரி இருக்கும் அதோடய ஃபார்மேஷன். உள்ளேருந்து அப்படியே வந்து ஒரு பஞ்ச் மாதிரி தொங்கும் ஒரு ஃபார்மேஷன். அதுதான் அதோட அமைப்பு. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி. இது கூட கொஞ்சம் காமன் தான். இது இருக்கும் நிறைய இடத்துல. இந்த ஹைபிஸ்கஸ் வந்து ரெட்டில் எல்லோ ஸ்ட்ரைப்ஸு. முன்னாடி இதே மாதிரி பூ ஒன்று பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த கோடுங்க வந்து அதில் இவ்வளோ டார்க்காக தெரியாது அந்த பூவில். அது இன்னும் கொஞ்சம் டார்க் ரெட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரெட், ஒரு மாதிரி லைட் ரெட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது நல்ல மஞ்சள் கலரில் கோடு, நீளமாக கோடு இருக்கும். இது வந்து ரொம்ப பெருசாக பூக்கக்கூடிய பூ. இது ரொம்ப பெருசாக இருக்கும் இதோட சைஸு. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் ஹைபிஸ்கஸ் பார்த்தீங்க இல்லையா, மேக்ஸிமம் செம்பருத்தி தான் இருக்குது எங்ககிட்ட நிறைய. அது இல்லாமல் இது கொஞ்சம் இந்த சைடில் கொஞ்சம் ரோஜா இருக்குது. இது ஒரு மாதிரி ஒரு லைட் பிங்க் ரோஸ். இது அப்படியே அதையும் கவர் பண்ணலாமேன்றதுக்காக காட்டுறேன். ஸோ லைட் பிங்க்கு, பட்டன் ரோஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டன் ரோஸ் வெரைட்டி. இப்போவும் இந்த சீசனில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது வின்டரில் பூ கொஞ்சம் குறையுதுங்க. சம்மரில் இருக்கிறதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக வின்டர் சீசனில். செம்பருத்திலாம் நாங்கள் நிறைய நர்சரியில் போனோம், பூவே இல்லை. ஆக்சுவலாக எங்ககிட்ட இருக்கிறது தான் மேக்ஸிமம் நானே நினச்சேன். அவ்வளோ பூ. இது வந்து பன்னீர் ரோஸே வந்து பட்டன் பன்னீர் ரோஸுன்னு சொல்கிறாங்க இதை. குட்டி குட்டியாக பூக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கலரு. நல்ல ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் கலர் இது. இதெல்லாமே நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் இந்த ரோஸ் வெரைட்டிஸ் எல்லாம். லைட் பிங்க் அவ்வளோதான். இது வந்து இந்த விஷ்ணு கிராந்தின்னு சொல்லுவோமே அந்த செடி. இதுலேயும் பூக்கள் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சும்மா இந்த சைடு இருக்கிறதுனால செம்பருத்தியை காமிச்சிட்டு அப்படியே இதையும் கவர் பண்ணலாமேன்றதுக்காக இதை உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் தனித்தனி வீடியோ போட்டிருப்பேன் நான். இதுக்கு மெடிசினல் வேல்யூ இருக்குது இந்த பிளான்ட்டுக்கு. இந்த கலரில் வர பூங்க எல்லாத்துக்குமே மெடிசினல் வேல்யூ இருக்கும். சங்குப்பூ கூட ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்குது. நான் தனி
ஒரு ஷார்ட்ஸே போட்டிருக்கேன். சங்குப்பூ டீ எப்படி போடுறது, அப்புறம் சங்குப்பூக்கு தனியா ஒண்ணு போட்டிருக்கேன். இந்த கலருக்கு வந்து அவ்வளோ மெடிசினல் வேல்யூ உண்டு பூக்கள்ல. இது கூட மருத்துவ குணம் நெறைய இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சின்னதா இருந்தாலும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அது. இது வாடாமல்லி. ரெகுலரா யூசுவலா நம்ம வாடாமல்லின்னு சொன்னாலே இந்த கலர் தான் இல்லையா? வாடாமல்லி கலர்ன்னு சொல்லுவோம் பாருங்க. இது நெறைய பூத்துது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பூ குறைய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தடுத்த செடிகள் வந்திருக்கு. அதுங்கள்ல பூக்கள் வரும் இப்போ. இதெல்லாம் கொஞ்சம் பூத்து முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த பூவெல்லாம். இது வந்து சங்குப்பூ, அடுக்கு சங்குப்பூ இது. அது ஒத்த பெட்டல் சங்குப்பூ கொஞ்சம் காமனா இருக்கும். இது ஒரு அடுக்கு வெரைட்டி. அடுக்கு சங்குப்பூ. இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, வாடாமல்லியிலேயே இது வந்து வெள்ள கலரு. வாடாமல்லி இப்ப நெறைய கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. சிகப்பு கூட இருக்கு வாடாமல்லியில. அப்ப நாங்க வச்சிருக்கோம் அந்த சிகப்பு வாடாமல்லி. இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. இது வந்து வெள்ள கலர் வாடாமல்லி. இதெல்லாம் நம்ம பூக்கள அப்படியே பிச்சு போட்டோம்னாலே, திருப்பி சின்ன சின்ன செடிகள் முளைக்க ஆரம்பிச்சுரும். இந்த வெள்ளலாம் கூட இப்ப தான் வருது. முன்னலாம் இந்த கலர்லாம் கிடையாது வாடாமல்லியில. இப்ப நெறைய கொண்டு வராங்க. புது புது கலர் கொண்டு வராங்க. அப்படியே ஒரு வண்டு சுத்திட்டே இருக்கு பாருங்க. சுத்தி இந்த பக்கமும், அந்த பக்கமும். இது வந்து டெக்கோமாங்க. பிங்க் கலர் டெக்கோமா. டெக்கோமா வந்து எல்லோ ரொம்ப காமன். இது வந்து பிங்க் கலர் டெக்கோமா. கொஞ்சம் வித்தியாசமான கலர் இது. டெக்கோமா வெரைட்டிலேயே. இதெல்லாம் கீழ நெறைய இருக்கு. இப்ப நான் எல்லாம் வெறும் டெரஸ் கார்டன்ல இருக்கிறத மட்டும் தான் கவர் பண்றேன். இது பிரின்சஸ் ஃப்ளவர்ன்னு சொல்லுவோம். இதுவும் நெறைய பூக்கும். குலுங்க குலுங்க பூக்கும் இது. இது ஒரு செடி இங்க மாடியில இருக்கிறத நான் கவர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பிரின்சஸ் ஃப்ளவர். கலர் பாருங்க எப்படி எப்படி கண்ண பறிக்கிற பர்பிள் கலர் இருக்கு பாருங்க இதுக்கு. இதுவும் நெறைய பூ பூக்கும். இப்ப இந்த செடியில கொஞ்சம் பூக்கள் குறைஞ்சிருக்கு. ஃபுல்லா பூத்து முடிஞ்சதுன்னா, திருப்பி அடுத்து பூ பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது. இது வந்து பிரின்சஸ் ஃப்ளவர்ன்னு சொல்லி சொல்றாங்க இந்த பூவ. நல்ல ஊதாலயே நல்ல கண்ண பறிக்கிற ஊதா இது. ஒரு ஒரு செடியும் நல்லா கேர் பண்ணணுங்க. அப்பதான் அது நல்லா வரும். அதுலயும் செம்பருத்தி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து கார்லிக் வைன்னு சொல்லி சொல்லுவோம். என்னன்னா, இந்த பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும். இதோட இலைய எடுத்து நம்ம நசுக்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா, அது ஒரு பூண்டோட ஸ்மெல் வரும் அதுக்கு. அதாவது கார்லிக் வைன்னு பேரு இதுக்கு. ஒரு க்ரீப்பர் வகையை சேர்ந்தது இது. முன்னாடி இது நெறைய பூத்தப்ப நான் தனியா ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். ஸோ இது கார்லிக் வைன். அந்த ஃபார்மேஷனே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. இது வந்து பால்சம் செடி. பால்சம் வந்து இது ஒரு பர்ட்டிகுலர் கலர். இப்ப டெரஸ் கார்டன்ல இந்த கலர் இருக்கு. கீழ பர்பிள்லாம் இருக்கு. இது வந்து ஒரு மாரி ஒரு இந்த ராணி பிங்க்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கலர் இது. பால்சம். பால்சமும் வந்து ஒரு மாரி ஒரு சீசனல் பிளான்ட் தான். ஒரு முறை ஃபுல்லா பூத்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பூக்க ஆரம்பிச்சு, அதோட அந்த செடி போயிடுது. பால்சம் வெரைட்டி இதுலயும் சீட்ஸ் வரும். நம்ம எடுத்து போட்டோம்னா, அதுலேருந்து செடி முளைக்கும். இது இந்த காக்ஸ் கோம்னு சொல்லுவோம் இல்லையா? கோழிக்கொண்டை. அந்த கொண்டையிலேயே ஒரு மினியேச்சர் டைப்ல வருது. இப்போ ஒரு சின்னதிலேயே பூக்குற மாரி கொண்டு வராங்க. இது யூசுவல் கலர் கோழிக்கொண்டையில. எப்பவுமே நம்ம கோழிக்கொண்டைன்னு பார்க்கும்போது, இந்த கலர்ல தான் ஜெனரலா வரும். அது இன்னும் பெருசு பெருசா பூக்கும் பெரிய செடியில. இதெல்லாம் சின்ன செடிகள். இது வந்து ஒரு ஆரஞ்ச் ஷேடு இது. ஸோ இது கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதிலேயே இது ஆரஞ்ச் ஷேட். இது இல்லாம ஒரு எல்லோ ஷேடு இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஸ்ட்ரைக்கிங் எல்லோ இது. இதெல்லாம் நியூ வெரைட்டீஸ்ங்க. முன்ன இது மாரிலாம் நாங்க பார்த்ததே கிடையாது. இப்ப தான் இந்த மாரி வெரைட்டீஸ்லாம் வருது. ஸோ இது வந்து கோழிக்கொண்டை. இது கொஞ்சம் என்ன சொல்றது? ஒரு மினியேச்சர் ஃபார்ம்ல சின்ன சின்னதா வரக்கூடிய செடிகள் இது எல்லாமே. இது நம்ம எப்பவுமே பார்க்குற கனகாம்பரம் தான். கனகாம்பரம் நெறைய பேர் வீட்ல இருக்கும் கனகாம்பரம். முன்னலாம் கனகாம்பரம் வந்து தனியா கட்டி தலையில வைப்பாங்க. இப்ப அது வந்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. முன்னலாம் கனகாம்பரமே தலையில தனியா கட்டி வைப்பாங்க. இப்ப எங்கேயாவது கதம்பத்துக்கு நடுவுல வருது. தனியா கட்டுறதுன்றது அவ்வளவா இல்ல. இது கனகாம்பரம்.